Hello dear brothers and sisters, so welcome to பொதுத்தமிழ் classes. பொதுத்தமிழ்ல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள்ன்ற ஒரு தலைப்புல அடுத்து நம்ம வீரமாமுனிவரை பத்தி பார்க்க போறோம். சரியா? வீரமாமுனிவர் இவர் நம்ம இஸ்மத் சன்னியாசி சன்னியாசி அப்படின்ற ஒரு சிறப்பு பெயராலே அழைக்கப்படக்கூடியவர். ஓகேவா? பார்க்கலாமா? வீரமாமுனிவரை பத்தி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல புத்தகத்துல என்ன இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணியும் இருக்கும், ஒரு சில அவுட் சோர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு சில செய்திகள் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. சரியா? இஸ்மத் சன்னியாசி அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சில எழுத்துக்கள் விட்டுருக்கு இல்லையா, ஒரு சில லெட்டர்ஸ் விட்டுருக்கு, பார்த்துக்கோங்க. சரியா? பார்க்கலாமா? தமிழ் தொண்டு தலைப்புல வீரமாமுனிவரை பத்தி நம்ம பார்க்க போறோம். தமிழ் தொண்டு தலைப்புடைய இறுதி தலைப்பு இதுதான். பார்க்கலாம். இவருடைய இயற்பெயர் என்னது? கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. ஓகேவா? அப்படின்றதா இவருடைய இயற்பெயர். இதை தான் தமிழ் படுத்தி ஒரு சில இடங்கள்ல கான்ஸ்டான்சு ஜோசப் பெசுக்கின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? யாரை குறிக்குது? வீரமாமுனிவரை குறிக்கக்கூடிய அவருடைய இயற்பெயர் தான் அது. ஓகேவா? எங்க பிறந்தாரு? இத்தாலியில பிறந்திருக்காரு. அவருடைய காலம் பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1680 நவம்பர் 8. அதே போல 1747 இறந்திருக்காரு பிப்ரவரி 4. ஓகேவா? இவருடைய பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டல் போபெஸ்கி, தாயார் எலிசபெத். 1710ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்திருப்பாரு தன்னுடைய 30வது வயதுல. ஓகேவா? ஜியு போப் நம்ம பார்க்கும்போது 19 வயதுல இந்தியாவுக்கு வந்தார் இல்லையா? வீரமாமுனிவர் 30 வயதுல இந்தியாவுக்கு வந்திருப்பார். ஓகேவா? அடுத்து பாருங்க, சதுரகராதி அப்படின்ற ஒரு அகராதி வந்து பார்த்தா வெளியிட்டிருப்பாரு. அதான் தமிழின் முதல் அகராதி, அதாவது அகர முதலி அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். அப்ப சதுர அகராதி எதுக்காக வெளியிட்டிருக்காரு அப்படின்னா, சதுர அகராதியை உருவாக்கி நிகண்டுக்கு ஒரு மாற்றாக கொண்டு வந்த ஒரு நூல் தான், இவரால் இயற்றப்பட்ட ஒரு நூல் தான் சதுர அகராதி. சரியா? சதுர அகராதி என்ற நூலுடைய ஆசிரியரே வீரமாமுனிவர். ஓகேவா? தமிழின் முதல் அகர முதலியை உருவாக்கியவர் வீரமாமுனிவர். என்ன நூல் அது? அதுதான் சதுர அகராதி. ஓகேவா? அந்த சதுர அகராதின்றது ஒரு டிக்ஷனரி. சரியா? தமிழ் லத்தீன் அகராதியாகவும் தமிழ் போர்ச்சுகீசிய அகராதியும் இருக்கக்கூடியதா இந்த ஒரு அகராதி. கிட்டத்தட்ட 4400 சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்திருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, தன்னுடைய காலத்துல இந்தியாவில் தன்னுடைய காலத்துல திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப்பிடம் திவானாக பணிபுரிந்தாரு. திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப்பிடம் திவானாக பணிபுரிந்தாரு. இவருக்கு தமிழ் கற்பித்த ஆசிரியர் யாருன்னா சுப்ரதீபக் கவிராயர் தான் இவருடைய தமிழ் ஆசிரியர். வீரமாமுனிவருடைய தமிழ் ஆசிரியர். ஓகேவா? பெஸ்கியுடைய தமிழ் ஆசிரியர். ஓகேவா? இவருக்கு தெரிந்த மொழிகள், அறிந்த மொழிகள் என்னன்னா, தன்னுடைய நாட்டுடைய மொழியான இத்தாலியம், அடுத்து லத்தீன் மொழி, கிரேக்க மொழி, எபிரேயம், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம், வடமொழிகள். ஓகேவா? இதெல்லாம் இவருக்கு தெரிந்த மொழிகள். அடுத்து இவர் இயற்றிய நூல்கள் பார்க்கும்போது தேம்பாவணி ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல். ஓகேவா? அடுத்து சதுரகராதியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை பேஸ் பண்ணி தான் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கு, நூல்கள் பேஸ் பண்ணி. ஓகேவா? அப்ப தேம்பாவணின்றது ஒரு காவியம், ஒரு காப்பிய நூல். சதுரகராதின்றது ஒரு அகராதி, ஒரு டிக்ஷனரி. 1732 வெளியே வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி அதுக்கான பணிகள்லாம் தொடங்கியிருப்பார். ஓகேவா? ஆனா 1732 வெளியே வந்திருக்கும். தமிழின் முதல் அகர முதலி, அதாவது அகராதி இதுதான். ஓகேவா? இது இல்லாம பாருங்க, நிறைய சிற்றிலக்கியங்கள் நூல்கள்லாம் படிச்சிருக்காரு. இப்ப பாருங்க, திருக்காவலூர் கலம்பகம், அடைக்கல மாலை, அன்னை அழுங்கல் அந்தாதி, கித்தேரி அம்மாள் அம்மானை, கருணாகர பதிகம், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இவர் இயற்றிய சிற்றிலக்கிய நூல். அடுத்து ஒரு முக்கியமான நூல் அப்படின்றது தொன்னூல் விளக்கம். தொன்னூல் விளக்கம் என்றது இவர் இயற்ற ஒரு இலக்கண நூல். இது குட்டி திருக்குறள் சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க, செந்தமிழ் இலக்கணம். இதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கக்கூடியது இலக்கணம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண நூல். செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம். செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம். வீரமாமுனிவருடைய. அடுத்து பாருங்க, உரைநடை நூல்களையும் ஏற்றிருக்காரு. வேத விளக்கம், வேதியர் ஒழுக்கம், ஞானோபதேசம், ஞான கண்ணாடி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவருடைய உரைநடை நூல்கள். ஓகேவா? அடுத்து பாருங்க, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பரமார்த்த குருவின் கதைகள் சொல்லக்கூடிய ஒரு நூலை ஏற்றிருக்காரு. இது ஒரு நகைச்சுவை நூல். 1728 வெளியிட்ட ஒரு நூல். ஓகேவா? இதுதான் தமிழின் முதல் நகைச்சுவை, அதாவது ஏளன இலக்கியம். அதனாலதான் இவருக்கு எல்லல் இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் இருக்கு. அடுத்து நம்ம பார்ப்போம். சரியா? இது இல்லாம அடுத்த ஒரு உரைநடை வாமன் கதை என்ற இன்னொரு உரைநடை நூலையும் ஏற்றிருக்காரு. இதெல்லாம் வீரமாமுனிவருடைய முக்கியமான நூல்கள். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, மொழிபெயர்ப்புகள். என்னென்ன நூல்கள்லாம் மொழிபெயர்த்திருக்காருன்னு பாருங்க. திருக்குறள், முக்கியமா திருக்குறள் இருக்கக்கூடிய முப்பால் அறம்பொருள் இன்பத்துல அறத்துப்பாலையும் பொருட்பாலை மட்டுமே என்ன பண்ணியிருக்காரு? லத்தீன் மொழியில இதை மட்டும் திருக்குறளுடைய பகுதியிலிருந்து மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு. அடுத்து நன்னூல், தேவாரம், ஆத்திச்சூடி, திருப்புகழ், இதையும் ஐரோப்பிய மொழிகள்ல என்ன பண்ணியிருக்காரு? டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. சரியா? அடுத்து இவருடைய சிறப்பு பெயர்கள் பார்க்கும்போது தைரியநாதர், அதாவது மதுரை தமிழ்ச்சங்கம் இவருக்கு தைரியநாதர் சொல்ற ஒரு சிறப்பு பெயரை கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? தைரியநாதர்ன்றத தமிழ் படுத்தி என்ன பண்ணியிருப்பாரு? இதைதான் வீரமாமுனிவர் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரா
தன்னுடைய பேரை வந்து மாற்றிருப்பார். அந்த பேரை வச்சு தான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சரியா? இது இல்லாமல் ராஜரிஷி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செந்தமிழ் தேசிகர், இந்த தேம்பாவணியை இயற்றினார் இல்லையா? அடுத்து நம்ம தேம்பாவணியை பற்றி பார்ப்போம். ஓகேவா? அதோடைய பாடல்கள் நம்ம பெருசாக பார்க்க போகிறதுல சொல்லும் போலும் ரொம்ப இம்பார்ட்டன், அதை மட்டும் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கும் அப்படின்னும் போது ஏதோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உட்காந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப டீட்டெயிலாக நம்ம சொல்ல விலைக்கு ஒவ்வொன்றா சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ செந்தமிழ் தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சிறப்பு பேரில் வீரமாமுனிவர். அவருக்கு இந்த பேர் வரதுக்கு காரணம் என்ன? தேம்பாவணியின் நூலை இவர் இயற்றுனதுனால அவருக்கு இந்த ஒரு சிறப்பு பெயர்ன்றது கிடைச்சது. ஓகேவா? இப்போ கொஸ்டின் கேட்கலாம். சரியா? வீரமாமுனிவருக்கு தேம்பாவணியை இயற்றியதனால் கிடைக்கப்பெற்ற சிறப்பு பெயர் என்ன? கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? செந்தமிழ் தேசிகர். ஓகேவா? அடுத்து பாருங்க, தமிழ் அகராதியின் தந்தை. ஏன்னா தமிழ்ல வெளிவந்த முதல் அகராதியே சதுர அகராதின்னு பார்க்குறோம். அப்போ அவர் முன்னோடியே அவர் தானே. அதனால தமிழ் அகராதியின் தந்தை, தமிழ் உரைநடையின் தந்தை, தத்துவ போதகர், சுவடி தேடும் சாமியார். அடுத்து பாருங்க, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இஸ்மத் சன்னியாசி. நம்ம தலைப்பிலே பார்த்துருப்போம். ஓகேவா? இது சந்தா சாஹிப் வழங்கியது. இந்த இஸ்மத் சன்னியாசி அப்படின்றது ஒரு பாரசீக சொல். இந்த சொல்லுக்கு தூய துறவின் பேர். என்ன பேரு? தூய துறவின் பேர். அடுத்து பாருங்க, எல்லல் இலக்கிய வழிகாட்டி. ஸோ தமிழ் முதல் 7 நூல் பரமார்த்த குருவின் கதைகள் பார்த்தோம் இல்லையா? அதுதான். ஓகேவா? ஸோ அதனால தான் ஒரு எல்லல் இலக்கிய வழிகாட்டின்னு சொல்றாங்க. அடுத்து ஒப்பிலக்கண வாயில், அதுக்கடுத்து பாருங்க தொகுப்பு பணியின் வழிகாட்டி. இதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயர்கள். ஓகேவா? இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து இந்த சிறப்பு பெயர் யாருடையன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா யாருதுன்னு சொல்லணும்? வீரமாமுனிவர் அப்படின்றது தெளிவாக நம்ம ஆன்சர் பண்ணணும். சரியா? அடுத்து பாருங்க, தமிழ் மொழியில ஒரு சில எழுத்து சீர்திருத்தத்தையும் பண்ணியிருக்காரு. அதனால ரொம்ப நல்லதும் கூட. ஓகேவா? ஸோ பாருங்க, இதுல வந்து பார்த்தோன்னா இவர் சீர்திருத்தம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நடைமுறையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, அங்கே பாருங்களேன், இப்போ குறில் ஏ, இந்த ஏ வந்து பார்த்தோன்னா ஏ அப்படின்னு சொல்லிட்டு குறியில நம்ம பயன்படுத்தோம்னா இதுக்கு மேலே ஒரு புள்ளி வச்சு எழுதக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. ஏ போட்டு மேலே ஒரு புள்ளி வச்சிருந்தாங்கன்னா அது குறில் ஏவை குறிக்கும். புள்ளி வைக்காம ஜஸ்ட் ஏன்னு போட்டாதான் அது ஏன்னு சொல்லிட்டு நெடிலா இழுக்கிற மாதிரி அதுக்கான அப்படி பயன்படுத்தினாங்க. அடுத்து ஓனா மேலே புள்ளி வச்சிருக்கணும். இதே ஓன்னு சொல்லணும்னா அதே ஓ தான், ஜஸ்ட் அப்படியே பாருங்களேன், அந்த ஓ சொல்ற மாதிரி இருக்கும், ஆனால் அது ஓன்னு படிச்சிருக்கணும். இதுதான் பழைய முறை. அடுத்து பாருங்களேன், இப்போ கே அப்படின்னா குறில் கேனா இந்த இடத்துல புள்ளி வச்சிருக்கணும். நெடில் கேனா புள்ளி வைக்க தேவை. அப்படியே இதே மாதிரி இதே கொம்பு தான் இருக்கும், ஜஸ்ட் புள்ளி மட்டும் இல்லைன்னா அது நெடில் கேவா பயன்படுத்தப்பட்டுச்சு. ஓகேவா? அதே போல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கான்ற ஒரு சொல்லு இருக்கு, கரைன்ற ஒரு சொல்லு இருக்குன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கால் இழுக்கக்கூடிய ஒரு சொல்றது ஒரு 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 இதெல்லாம் கிடையாது, முறையெல்லாம் கிடையாது. ஓகேவா? பாருங்க, கான்றதை எழுதணும்னாலும் படிக்கணும்னாலும் இதே மாதிரி தான் எழுதணும். கரை அப்படின்னு படிக்கணும்னாலும் இதே மாதிரி தான் ஒரு பழக்கம் வந்தது. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி கால் வாங்குறதுக்கும் இந்த ரா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கும் ஒரு வேறுபாடு இல்லாமல் இருந்துச்சு. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி நம்ம நெடிலுக்கு நம்ம கால் இழுப்போம் இல்லையா? ஓகேவா? இதுதான் ராவாவும் பயன்படுத்தப்பட்டு, ராக்கு இதே மாதிரி தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்போ இதுலயும் ஒரு சிறு மாற்றங்களை கொண்டு வந்தார். ஓகேவா? என்ன மாற்றங்கள்? இந்த மாதிரி நம்ம குறில் ஏக்கு இந்த மாதிரி அதே அந்த ஏவை மட்டும் போட்டுட்டு நெடிலேவை குறிப்பிடறதுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு கால் இழுக்கிறது, இந்த மாதிரி ஒரு கால் இழுத்துட்டு வச்சுக்கோங்களேன், அது ஏவை குறிச்சிடும் அப்படின்ற ஒரு சீர்திருத்தம். அடுத்து பாருங்க, இந்த மாதிரி ஜஸ்ட் ஓன்னு போட்டோம்னா அது குறில், இந்த இடத்துல ஒரு சுழிச்சிட்டோம் அப்படின்னா அது ஓவா நம்ம வச்சுக்கலாம் சொல்லிட்டு ஒரு சீர்திருத்தம் கொண்டு வராது. அடுத்து பாருங்க, இந்த மாதிரி டைரக்டா போட்டோம்னா அது குறில் கே, இந்த மாதிரி இரட்டை கொம்பு இழுத்துட்டோம்னா அது நெடிலா நம்ம பயன்படுத்தலாம் சொல்லிட்டு பயன்படுத்தியிருப்பார். ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த மாதிரி போட்டோம்னா நம்ம நெடில் எழுத்துக்கு கால் இழுக்கிற மாதிரி, இதுலயே வந்து பார்த்தோன்னா சின்னதா ஒரு கால் இழுத்துட்டோம்னா அது ராவா நம்ம பயன்படுத்திக்கலாம் சொல்லிட்டு அது ஒரு சீர்திருத்தம் பண்ணியிருப்பார். சரியா? இதெல்லாம் பழைய முறை. இவர் சீர்திருத்தம் பண்ணதுக்கு அப்புறம் இது புதுசா நம்ம பயன்படுத்தக்கூடிய முறை. ஓகேவா? ஸோ ரொம்ப கன்ஃபியூஸா இருந்ததுன்னா இப்போ டிலீட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க. ஓகேவா? புரியுதா? ஓகேவா? ஸோ இப்படி இருந்த முறை தான் இப்போ நம்ம இப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னா அது வீரமாமுனிவருடைய ஒரு எழுத்து சீர்திருத்தம் தமிழ்ல. ஓகேவா? ஓகே, சரியா? ஸோ இப்போ புத்தகத்தில் கொடுத்துட்டு ஒரு பாடப்பகுதிக்கு வரும் தேம்பாவணி. ஸோ தேம்பாவணி அப்படின்றது பிரித்து எழுதுறோம்னா தேம்பா பிளஸ் அணி, இல்லைனா தேன்பா பிளஸ் அணி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து எழுதலாம். தேம்பா பிளஸ் அணினா, தேம்பா அப்படின்னா வாடாதன்னு அர்த்தம், அணினா மாலை. அப்போ வாடாத மாலைன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் தரக்கூடியது. அதே போல தேன் பிளஸ் பா பிளஸ் அணின்னு பிரித்து எழுதுறாங்க. தேன்பான தேன் போன்ற இனிமையான பாடல்களை கொண்ட ஒரு மாலை அப்படின்ற ஒரு பொருளும் படுது. ஓகேவா? இது 17ஆம் நூற்றாண்டுல இயற்றப்பட்ட ஒரு நூல், வீரமாமுனிவரால் இயற்றப்பட்ட நூல். ஏன்னா அவருடைய காலமும் 17ஆம் நூற்றாண்டு தானே. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையாகிய யார் இவரு? சூசையப்பர். ஓகேவா? சூசையப்பர் எனும் இயேசு பாருங்க, ஜோசேப்னு சொல்ல முடியாது, அதான் யோசேப். ஓகேவா? யோசேப்பினை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது தான் இந்த நூல். ஓகே, அப்ப இயேசுடைய தந்தை தான் பாட்டுடைய தலைவன்.
ஓகேவா? அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க என்ன தெரியுது அப்படின்னா, இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தை, சரியா? யாரு? வளர்ப்பு தந்தை. வளர்ப்பு தந்தை யாரு? சூசையப்பர். இந்த சூசையப்பரும் யோசேப் வலன் இவங்க 3 பேருமே ஒருத்தர் தான்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேவா? அதை ரொம்ப போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதெல்லாம் நோட்ஸ்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நீங்க அப்படியே நோட்ஸ் வச்சு அப்படியே படிச்சாலும் ஓகே தான். ஓகேவா? இவங்க 3 பேரும் ஒருத்தர் தான். அடுத்து பாருங்க, கிறித்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் தேம்பாவணி. இந்த தேம்பாவணி நூல்ல 3 காண்டங்கள் இருக்கு. 36 படலங்களா இதை பிரிச்சிருக்காங்க. இதுல 3615 பாடல்கள் இருக்கு. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து இப்பாடப்பகுதி, அதாவது நம்ம அடுத்தடுத்து நிறைய பாடல்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த பாடலை சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்ப்போம். அந்த பாடல்கள்லாம் இந்த தேம்பாவணி நூலுடைய எந்த பாடலத்தில் 36 படலங்கள் இருக்கு இல்லையா, எந்த படலத்தில் கொடுத்துருக்கூடியதுன்னா மகவருள் படலம் சொல்லிட்டு ஒரு படல பகுதி இருக்கும். அதில் என்னென்ன பாடல்கள் இருக்கோ அதுல இருந்து தான் ஒரு சில எடுத்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, கிறித்துவின் முன் தோன்றியவர். கிறித்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யாருன்னு கேட்டீங்கன்னா திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான்னு சொல்லலாம், அருளப்பன்னு சொல்லலாம், கருணையன்னு சொல்லலாம். இது 3 பேருமே ஒருத்தர் தான். ஓகேவா? இந்த கருணையன்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் அவரிட்ட ஒரு பெயர். கருணையன் என்பது வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில், அதாவது தேம்பாவணியில் அவர் வச்ச பேர் இவருக்கு அவர் வச்ச பேர் கருணையன். ஓகேவா? ஸோ கருணையனுடைய தாயாரு எலிசபெத். கருணையனுடைய தாயாரு எலிசபெத். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மகன் தாய் இறந்ததுனால அந்த தாயை பிரிந்து தன்னுடைய துன்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடிய பாடல் பகுதிகள் தான் ஸோ இதில் இருக்கும். ஸோ எக்ஸாம் மைண்ட் ஆஃப்ல ஸோ சொல்லும் போலும் ரொம்ப இம்பார்ட்டன், அதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். சரியா? பாடலாம் நீங்களே ஜஸ்ட் படிச்சு பாருங்க. இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஓகேவா? ஏதோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பாடல்கள் இருக்குது, ஒரு 5-6 பாடல்கள் இருக்கும். ஸோ அதை பார்த்துலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் படித்து பாருங்கள். சொல்லும் பொருளும் இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா சேக்கைனா படுக்கையை குறிக்கும், பிணித்துனா கட்டி, ஓகேவா, யாக்கைனா உடல், வாய்ந்தனா பயனுள்ள. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்குவோம். ஓகேவா? பாடலுடைய பொருள் இங்கே கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் படித்து பாருங்கள். பாடல் புரியல அப்படின்னா படித்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். சரியா? ஸோ டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் விலைக்கு கூட பாருங்கள். சரியா? ஓகே. அதே போல தான் பாருங்க, இது பாடல் 1, இது பாடல் 2. இதில் சொல்லும் பொருளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அதனுடைய பாடலுடைய பொருள். ஓகேவா? அடுத்த பாடல் பார்க்கலாமா? பாடல் 3. இதனுடைய சொல்லும் கொம்புனா கிளை நம்ம தெரியும், புழைனா துளை, கான்னா காடை குறிக்கும், அசுமுனா நிலம், தேம்ப அப்படின்னா வாடை. ஓகேவா? அடுத்து பாருங்க பாடலுடைய பொருள். சிம்பிள், ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, விரிந்தன கொம்பில். கொம்பில் என்னது? கொம்புன கிளை. விரிந்தன கிளையில் அர்த்தம். விரிந்தன கிளையில் கொய்த வீயன உள்ளம் வாட. உள்ளம் வாட, அப்ப அவனுடைய துன்பத்தை சொல்றான். ஓகேவா? எரிந்தன நுதி நச்சு அம்புண்டு இரும்புடையன அந்த இரும்பு துளை. ஓகேவா? ஒரு இரும்பை வந்து வச்சு ஒரு துளை போட்டு புண் போல் நோக, அந்த மாதிரி ஒரு புண் இருந்துச்சுன்னா எப்படி வாடுமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் வரிகள். ஓகேவா? ஜஸ்ட் பாடலுடைய பொருள் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ஈஸியாக புரியும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க. அடுத்து 4வது பாடல். பாடல் உய்முறை அப்படின்னா வாழுமுறை, கடிந்துனா விலகி. ஸோ பாடலுடைய பொருள். 5வது பாடல் ஓமணினா மணமலர். அடுத்து படலைனா மாலை, துணர்னா மலர்கள். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பேஸ் பண்ணிலாம் கொஸ்டின் வந்திருக்கு, சொல்லும் போலும் பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்திருக்கு. சரியா? ஸோ பாடலை பார்த்துக்கோங்க. பாடல் ஏன் பார்க்கணும்? பாடலை பார்க்கணுமா சார்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா பாடல் வரிகளை கொடுத்து இது எந்த நூல்னு கொஸ்டின் கேட்கலாம், இது யார் ஏற்றதுன்னு கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? அதனால தயவு செஞ்சு பாடலையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியல, தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் ரிவிஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க பாடலுடைய பொருள். 5வது பாடலா? ஓகே. அடுத்து பாருங்க, அதே 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் தேம்பாவணிலிருந்து இன்னொரு பாடலையும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்த பாடல் பாருங்க, நகை செய். ஓகேவா? நகை செய் தன்மை இனம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியது. இதில் நகைனா புன்னகையை குறிக்கும், முகைனா மொட்டு, மேனினா உடல். ஓகேவா? இதுவும் அதே தான். பாடலுடைய பொருள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், பெருசாக வந்து எக்ஸ்பிளேஷன் எதுவும் கிடையாது. ஸோ நீங்களே வந்து இப்போ வந்து பார்த்துக்கலாம், பாடலுடைய பொருள்ன்றதை படித்து பாருங்கள். ஓகேவா? ஸோ தனித்தனியாக வந்து படித்து பாருங்கள். அதே போல் பாடலுடைய அந்த ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் படிக்கும்போது புரியாது. ஓகேவா? அந்த பாடல் முடிஞ்ச வரைக்கும் ரிவிஷன் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி வரிகள் வந்துச்சுன்னா ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவருடைய பாடல் வரிகள்ன்றது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா புகழுரைகள். வீரமாமுனிவருடைய படைப்புகள், வீரமாமுனிவருடைய பற்றி என்ன மற்ற நம்மளுடைய தமிழ் ஆசிரியர்கள், அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத புகழுரைகள் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ராபி சேது என்ன சொல்றாரு பாருங்க, வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார். தமிழ் முனிவர்கள்ல வீரமாமுனிவரும் ஒருத்தர் அப்படின்றது குறிப்பிட்டார். யாரு? ராபி சேது அவர்கள். அதே போல பாருங்க, திரும்பவும் ராபி சேது அவர்கள் தேம்பாவணி தமிழ் அன்னையின் கழுத்தில் வாடாத மாலையாக திகழ்கின்றதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் ராபி சேது அவர்கள் சொன்னதுதான் இந்த ஒரு புகழுரை. ஓகேவா? இந்த புகழுரை கொடுத்துட்டு வீரமாமுனிவரை இப்படி புகழ்ந்தது யாருன்னு கொஸ்டின் கேட்கலாம்.
ஓகேவா? இல்லை இந்த மாதிரி யாரை வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்றதும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, தமிழ் இலக்கியத்தில் தலை சிறந்த 4 காவியங்களுள் தேம்பாவணியும் ஒன்று. யார் சொன்னது? கால்டுவெல் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ கடைசியாக பாருங்க, சுத்தானந்த பாரதி என்ன சொல்லியிருக்காரு? தமிழ் மாலைகளில் ஒரு வாடாத கற்பக மாலை காணப்படுகிறது. எதை சொல்றாரு? அதுவே தேம்பாவணி என்னும் பெருங்காப்பிய மாலை. சொன்னது யாரு? சுத்தானந்த பாரதி. சரியா? ஸோ இது தேம்பாவணி, தேம்பாவணிய ஆசிரியர் வீரமாமுனிவர் அவங்கள புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு உரைகளாக இருந்திருக்கு. ஸோ யார் யார் பாருங்க, ராபி சேது சொல்லியிருக்காரு, கால்டுவேல் சொல்லியிருக்காரு, சுத்தானந்த பாரதி சொல்லியிருக்காரு. சரியா? ஸோ யார் யார் என்னென்ன புகழர்கள் சொல்லியிருக்காங்கன்றத முத கொண்டு படிச்சு வச்சிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் வரலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தொண்டு தொடர்பான தலைப்புகள் இருக்கக்கூடிய வீரமாமுனிவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ இதுதான் தமிழ் தொண்டு வகுப்போல் இதோட நம்மளுக்கு முடியுது. ஸோ இந்த தமிழ் தொண்டு அப்படின்ற பொதுத்தமிழ் இருக்கக்கூடிய அழகு 7 இருக்கக்கூடிய அந்த 4-5 முக்கியமான தலைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா பாவாணரை பற்றி நம்ம பார்த்துருப்போம் முதல் தலைப்பா. அடுத்து நம்ம பெருஞ்சித்தனாரை பற்றி பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம ஜியூபோ அவங்கள பற்றி பார்த்துருப்போம். அடுத்து இப்போ நம்ம வீரமாமுனிவரை பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்புகள். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வகுப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அழகாக வந்து ஃபாஸ்ட்டாக நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டெஸ்ட் போட்டு பாருங்கள். நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி மைண்டில் தயவு செஞ்சு வாங்கியிருப்பீங்க நம்புறேன். ஓகேவா? இல்லை சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, இல்லை சார் என்னால் வந்து ஒரு சில விஷயங்களை மனப்பாடம் பண்ண முடியல, டக்குன்னு மைண்டுக்கு வரலன்னா நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேவா? நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் பதியும். ஓகேவா? ரொம்ப படப்படத்து வந்து படிக்கக்கூடாது. சரியா? ரிலாக்ஸ்டாக உட்காந்து படிங்க. ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறோமா, ஓகே 1 மணி நேரம், நெக்ஸ்ட் 1 மணி நேரம் நான் படிக்க போகிறேன். இந்த டாபிக் பற்றி படிக்க போகிறேன், ஜியூபோ பற்றி படிக்க போகிறேன், வீரமாமுனிவரை பற்றி படிக்க போகிறேன். அடுத்த ஒன் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக உட்காந்து ஃபோக்கஸ்டாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா டேட்டாவும் உங்கள் மைண்ட் வந்து உட்காரும். ஓகேவா? அது இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷனோட எந்த ஒரு டாப்பிக்கே எந்த ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் நீங்கள் படித்தாலும் அதில் முழுமையாக உங்களால் தேர்ச்சி பெற முடியாது. சரியா? ஸோ அதனால் இந்த கிளாஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வகுப்பில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய மற்ற தலைப்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.